வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் டிஜிட்டல் முதல்வன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, OnePlus 11Rல ஆண்ட்ராய்ட் 15ல் வந்திருக்கக்கூடிய புதிய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணது இந்த ஓஎஸோட ஸ்மூத்னஸ் தான். ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. அதை நீங்களே பாருங்கள். மேபி ஸ்க்ரீன் கேப்சரிங் பண்ணுறதுனால இருக்கலாம், ஆனால் இன் ரியல் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. அடுத்து நான் பார்த்த ஃபீச்சர் கண்ட்ரோல் பேனல் தான். கண்ட்ரோல் பேனலை ரொம்ப அதிகமாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியுது. நோட்டிஃபிகேஷன் பேனலையும் கண்ட்ரோல் பேனலையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக நான் பார்த்த ஒன் ஆஃப் த வாவ் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ளக்ஸ் தீம்ஸ். இது வேறு லெவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்டை கரெக்டாக டிடெக்ட் பண்ணுது. அதேமாரி அந்த ஃபாண்ட்டும் அந்த சப்ஜெக்ட் பின்னாடி போகுது. இதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம், உங்களுக்கே தெரியும். வேறு லெவலாக இருக்குது. இதை நான் என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணதுனால அந்தளவுக்கு தெரியல. நீங்கள் இதே இன் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த ஏஓடி கூட சிங்க் ஆகிறது தான் இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த ஏஓடியிலேருந்து லாக் ஸ்க்ரீனுக்கு வரும்போது அந்த ஒரு அனிமேஷன் இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. அடுத்து புதுசாக ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கேலரியில் கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக ஏஐ எடிட்டர்னு ஒரு பெரிய ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நான் ரொம்ப கிளாராக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ரிமூவ் ரெஃப்ளெக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன், ஓரளவு இருந்த லென்ஸ் ஃப்ளேர்ஸை பூரா ரிமூவ் பண்ணிருச்சு. இது ஒரு பெரிய விஷயந்தான். அடுத்ததாக ஒரு பூனை இருக்கிற ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கேன். இதில் அந்த பூனையை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம், எந்தளவு ஒழுங்காக ரீஜென்ரேட் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு. ஷேடோஸை மட்டும் ரிமூவ் பண்ணலை, ஏன்னா அதை நான் செலக்ட் பண்ணி பார்க்கல. அடுத்ததாக இன்னொரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இதில் பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள ஒவ்வொருத்தராக ரிமூவ் பண்ணி பார்க்குறேன், எந்தளவுக்கு இது ரீஜென்ரேட் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ அழகாக பேக்ரவுண்டை ரீஜென்ரேட் பண்ணியிருக்குங்கிறத. இதே மாதிரி ஏகப்பட்ட பேரை ரிமூவ் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ஓரளவு நல்லாவே ரீஜென்ரேட் பண்ணியிருக்கு. அதில் ஒருத்தரை ரிமூவ் பண்ணும்போது மட்டும் காதை ரீஜென்ரேட் பண்ணுறங்கிற பேரில் காதை ரொம்ப சிறுசாகிருச்சு. அது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அது மட்டும் தெரியுது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற எல்லாரையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ யாருமே இல்லாதப்போ எடுத்த மாதிரி தான் இருக்குது. நான் கம்பேர் பண்ணி காட்டுறதுனால தான் உங்களுக்கு தெரியுது இதில் ஆளை ரிமூவ் பண்ணியிருக்கோங்கிறதேமோ. இதே புதுசாக ஒரு ஆளுக்கிட்ட கொண்டு போய் காட்டினோன்னா இந்த ஃபோட்டோலேருந்து பேக்ரவுண்டில் ஆளை தூக்கணுங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு பர்சன்ஸை. ஆனால் இதுவே பக்கத்தில் நிற்கிறவங்களில் யாரையாவது ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணோன்னா அப்போ இந்த ஏஐயால் ஒழுங்காக ஜென்ரேட் பண்ண முடியல. புதுசாக ஒரு ஏலியனை ரீஜென்ரேட் பண்ணி விட்டுருது. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். இதை மேபி OnePlus வருங்காலத்தில் ஃபிக்ஸ் பண்ணலாம். OnePlus இப்போ கொடுத்துருக்குற ஃபீச்சரே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அன்பிளர் ஃபீச்சரை பார்க்க போகிறோம். இது பிளர்ராக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை ஓரளவு பிளர் ரிமூவ் பண்ணுது. ஆனால் பிளர்ரை ரிமூவ் பண்ணுறங்கிற பேரில் ஃபேஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுது. அது ஒரு நெகட்டிவ் தான். இருந்தாலும் ஒரு நல்ல ஃபோட்டோ இருக்குது, அது பிளர்ராக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிளர்ரை ரிமூவ் பண்ண முடியுது. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அடுத்து கேமராவில் புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, லைவ் ஃபோட்டோஸுங்கிறது. இது ஆல்ரெடி சாம்சங்கில் இந்த ஃபீச்சர் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு 3 செகண்ட்ஸ் கிட்ட வீடியோவை கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரீவியஸாக. அதை நம்ம ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறது மூலயமா நம்மளால் சின்ன சின்ன ஃபன்னி மெமரிஸை வீடியோவாக எடுத்து பார்த்துக்க முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். கண்ட்ரோல் பேனலையும் நோட்டிஃபிகேஷன் பேனலையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனால் இது அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகலை. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நிறையா இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கும் கண்ட்ரோல் பேனலுக்கும் ஸ்விட்ச் பண்ண முடியல. கரெக்டாக மேலே ஸ்வைப் பண்ணால் நம்மளால் நோட்டிஃபிகேஷன் பேனல்லேருந்து கண்ட்ரோல் பேனலுக்கு மாற முடியுது. இதுவே நோட்டிஃபிகேஷன் பேனலில் இருக்கக்கூடிய கேப்பில் ஸ்வைப் பண்ண ட்ரை பண்ணால் நம்மளால் கண்ட்ரோல் பேனலுக்கு மாற முடியல. இது ஒரு பிரச்சனை தான். மேபி இதை OnePlus அடுத்தடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் லைவ் அலர்ட். இது ஆல்ரெடி ஐஃபோனில் டைனமிக் ஐலாண்டாக இருக்குது.
இதை ஒன் ப்ளஸ் அவங்களோட ஐடியா மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மல்டிபிள் டாஸ்க்கை அட் அ டைமில் பார்த்துக்கலாம் நம்ம. அது ஒரு அட்வான்டேஜ். இதை எனேபிள் பண்ண செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் அண்டு குயிக் செட்டிங்ஸ்குள்ளே போய் லைவ் அலர்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இதை எனேபிள் பண்ணிட்டு எந்தெந்த ஆப் லைவ் அலர்ட்டில் வரணுங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுற ஆப்ஸ் மட்டும்தான் லைவ் அலர்ட்ஸில் எனேபிள் ஆகும். அடுத்ததாக ஒன் ப்ளஸ் பாப்அப் விண்டோவை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை ஈஸியாக நம்மளால் பாப்அப் விண்டோவை ஓப்பன் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் கீழவே ஒரு பார் மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி நம்ம இழுக்கும்போது பாப்அப் விண்டோவை அது ஓப்பன் ஆகிரும். நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று பட்டன்ஸ், இன்னொன்று கெஸ்டர். இதில் கெஸ்டர் தான் நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாமே சேம் தான். அடுத்து சின்னதாக அங்கங்கன்னு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லணுன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக்கில் நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. ரீசெண்ட் ஆப்ஸில் ஆப் ஸ்க்ரால் பண்ணும்போது, அதுக்கப்புறம் டைப் பண்ணும்போது, இந்த மாதிரி இடத்துலலாம் புதுசாக ஹாப்டிக் ஃபீட்பேக் கொண்டு வந்திருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. மொபைல் டேட்டா ஆன் பண்ணுற இடத்துல இன்றைக்கி நம்ம எத்தனை ஜிபி டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோங்கிற இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணுது. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் இருந்தே மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைவ் அலர்ட்ஸை இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆப்ஸில் டெலிவரி டைமை ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் இருந்தாப்லே நம்மளால் பார்த்துக்க முடியும். மியூசிக்கையும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் இருந்தே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஷேர் டு ஐஃபோன்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதை இப்போதைக்கு என்னால் டெஸ்ட் பண்ண முடியல. முடிஞ்சால் டெஸ்ட் பண்ணி இதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுறது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நான் மேலும் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக ஃபீல் ஆனிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.